success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. வழக்கத்திற்கு மாறான நிகழ்வாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாக தலைமை தேர்தல் ஆணையர் வாக்காளர்களுக்கு நன்றி கூறி செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் உலக சாதனை என்றும் அதனை சாத்தியப்படுத்திய அனைவருக்கும் வணக்கம் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்கவுள்ள நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்ததன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். We have created a world record of 642 million proud Indian voters. This is a historic moment for all of us, for the nation as a whole. 642 ever anywhere in the world in any of the electoral exercise. That's what is the number of voters. And this is just to give you some small statistics. This is 1.5 times of the voters of all G7 countries. US, UK, France, Germany, Italy, Japan, Canada, all put together. We are comparing voters, not electors. And it is 2.5 times of the voters of 27 countries in the EU. That has been the incredible power of the voters of India. Let's see what happened next. There are 312 million proud women voters. This is also the highest ever in the world. தேர்தலுக்காக 135 சிறப்பு ரயில்கள் 4 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் 1692 முறை வான்வெளி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் 68,793 கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டதாகவும் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஒரு சாதனை என்று தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார். மணிப்பூர் மாநிலத்தில் எந்த கலவரமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், போதைப் பொருள், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரண பொருட்கள், இலவச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். லாபத்தா லேடிஸ் திரைப்படம் பிரபலமான நிலையில் லாபத்தா ஜென்டில்மேன் என்று தேர்தல் ஆணையத்தை விமர்சித்த மீம்களுக்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் தாங்கள் எங்கும் செல்லவில்லை, இங்கேயேதான் இருப்பதாக கூறினார். முதன்முறையாக தேர்தல் ஆணையம் 100 செய்திக்குறிப்புகள், அறிவுறுத்தல்களை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் தனது செயல்பாடுகளை தானே பாராட்டி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியுள்ளதாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.